நான் எப்பயுமே சொல்கிறது தான், அக்கான்னு இருந்தால் தம்பின்னு இருக்கிறது ஒரு வரம் தான். அதே மாதிரி அண்ணன் இருந்தால் தங்கச்சிங்கிறது கொடுத்து வச்சவங்களுக்கு கிடைக்கும். அது நிறைய பேர் கிடைக்கிறதில்ல. கிடைச்சாலும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு ரசித்து வாழ்வாங்களா, அன்பு செலுத்துவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வீட்டில் அப்படி கிடையாது. சண்டையும் இருக்கும், சச்சரவும் இருக்கும். ஆனால் சந்தோஷமும் அங்கே நினைச்சிருக்கும், அன்பு இருக்கும் கூட. ஸோ ரொம்ப ரொம்ப நான் ஒரு குழந்தைங்க எடுத்தவங்களெல்லாம் ரொம்ப ஏக்கத்தோடு தான் நான் பார்ப்பேன். எனக்கு ஒரு இப்படி தான். ஏன்னா பஸ்ஸில் ஏறும்போதெல்லாம், ஸ்கூல் வேனில் ஏறும்போதெல்லாம், அதாவது தம்பி தங்கச்சிலாம் கூட்டிகிட்டு மேலே ஏறும்போது பக்கத்தில் உட்கார சொல்லும்போதும் நம்ம குழந்தைக்கு ஒரு தங்கச்சியோ இல்லையே, 2 குழந்தைங்களா ஏறலையே, ஒரு பிள்ளை ஏறி உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டது அப்போ. இப்போ இல்லை. இப்போ ஏன்னா பொருளாதார ரீதியாகவும் சரி, இது ஒன்று வளர்த்து ஒழுக்கமான முறையில் நல்லபடியாக படிச்சு இவ்வளோ செலவழிக்கணும் இல்லை, அதுக்காக நம்ம சம்பாதிக்கணுமே, அதை தாண்டியும் சாப்பாடு வேறு சாப்பிடணும், லைஃப்பில் வந்துட்டு சேர்த்து வேறு வச்சுக்கணும். தமிழனுக்கே ஒரு இது. அதே மாதிரி எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு வேறு நம்ம செலவழிச்சு ஆகும் கட்டாயமாக. ஃபியூச்சருக்கு இவ்வளோ வச்சுக்கணும். ஏன்னா என்ட்ரன்ஸ் எழுத போகும்போது சரி எல்லாத்துக்கும் பணம் தான் மெயின் ரீசன், பணம் இல்லை ஒன்றுமே இல்லை. அப்படிங்கும்போது அதை தாண்டி நம்மளை பெற்றவங்க வந்து ரொம்ப என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க மேலே பாடுபடுவாங்க, ஆனால் நமக்கு தெரியாது. இப்போ நமக்கு தெரியுது. அப்போ வந்துட்டு அக்கா தம்பி சண்டை பயங்கரமாக ஒரு பார்த்துங்க. முடி பிடிச்சி இழுத்து அடிச்சு போகிறது என்ன, முடி கொத்தா பிடிக்கிட்டு ஒரு கையில் வச்சுக்கிறது என்ன, எப்படி கோவம் அவன் கண்ணாடி பிடிச்சி ஓங்கி தட்டது என்ன, இல்லாட்டி சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி அந்த தண்ணி இருக்குல்ல அது தூக்கி மூஞ்சி ஊற்றுறது என்ன, தரத்தரே எடுத்துட்டு அவளை போய் வீட்டு வெளியில் விட்டுட்டு வரது என்ன, அப்படிங்கிறதெல்லாம் இப்பெல்லாம் இருக்குமா இல்லைன்னு தெரியல. அதே சமயம் இதெல்லாம் என்ன பிள்ளைங்க இதெல்லாம் நான் எல்லாம் வருஷ கணக்காக பேசாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த செகண்டே உனக்கு இதில் எனக்கு டவுட் சொல்லி கொடு அப்படின்னு சொல்லும்போது உடனே ஓடி போய் நின்று தான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போதும் நம்ம இப்போ யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்ம குழந்தைக்கு அது கிடைக்கல அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும். ஏன்னா இப்பெல்லாம் ரொம்ப குறுகிய வட்டத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மலாம் அபார்ட்மெண்ட்ஸ் ஆகி போச்சு, என்ன சொல்றது, தனி வாழ்க்கை ஆகி போச்சு. அதனால் நிறைய ஸ்ட்ரெஸ் அதிகமாகுங்க. ஏன்னா ஒரு குழந்தை அப்பா அம்மா அப்படிங்கும்போது எல்லாம் ஒவ்வொருத்தவங்க வெளியில் போயிடும்போது அந்த ஒரு பெண் தனியாக இருக்கும் போது நிகழக்கூடிய அந்த மன உணர்வுகள், வேதனைகள், அந்த எல்லாம் யார்கிட்ட பகிர்ந்துக்க முடியும் அப்படிங்கும்போது தான் நமக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுது. அது இப்போ அவங்களுக்கு ஃபோன் பேசுறது யூடியூப் பக்கத்துலேயுமே நேரம் சரியாக நான் யூடியூப் பற்றி தவிர சொல்ல முடியும். நானுமே மட்டும் பேசிட்டு இருக்கேன், அது வேறு விஷயம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு தான் எல்லாமே லிமிட்டாக தான் வச்சுக்கணும். தேவையானது சொல்லிட்டு நல்லது சொல்லிட்டு நல்லதை பார்த்துட்டு அதோட முடிச்சுக்கிறது சாலை சிறந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால் உண்மையுமே இனிமே இருக்கக்கூடியவங்களாவது நல்ல பணக்காசோட இருக்கிறவங்க 2 குழந்தைகளை பெற்றுக்கலாம் தாராளமாக. இல்லாதவங்க யோசிக்க வேணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன். ஒரு குழந்தைய கூட நம்மளால் சமைக்க முடியாது. ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயமே மனசுக்கு தோணும். அதனால கஷ்டப்படுற ஃபேமிலிஸ் பார்த்துருக்கேன். அதனால் லைஃப்பில் மாட்டுறதுக்கு தான் சந்தோஷமாக இருக்கிறது தான். ஸ்ட்ரெஸ் என்றது எனக்கு சொல்ல பிடிக்காத ஒன்று. ஏன்னா சந்தோஷமாக ஹாப்பியாக பாட்டு பாடி